ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியுதாங்க? எனி கெஸ்? ஆமாங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னமும் அட்லாண்டால தான் இருக்கோம். லாஸ்ட் 2 வீடியோவை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் எங்கள் கூட இந்த அட்லாண்டா சீரீஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்ல இருந்து அட்லாண்டா டவுன் டவுன் தான் போகிறோம். இது என்ன டவுன் டவுன்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கும் புரியுது. ஃபஸ்ட்டு யுஎஸ் வந்தப்போ நானும் அப்படி தாங்க யோசித்தேன். டவுன் டவுன்றது வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு சிட்டியோட முக்கியமான பிஸ்னஸ், கமர்ஷியல்ஸ் அப்புறம் கல்ச்சுரல் ஹப்ஸ் இருக்க ஒரு இடத்த தான் டவுன் டவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களே இப்போ பார்க்கலாம் வீடியோவில். பெரிய பெரிய பில்டிங்ஸாக தான் எல்லாமே இருக்கும். நம்ம போகிற ரூட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டோட்டலாக 3 சைட்ஸ் ஒரே பிளேஸில் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நம்ம காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு தான் நடந்து போனோம். நாங்கள் கார் பார்க்கிங் ஏர்ல் ஆஃப்ன்ற ஹோட்டலில் நேற்றே ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். நம்ம போகிற சைட் சீயிங் பிளேசஸ்லேயும் கார் பார்க்கிங் இருக்குது. பட் ஆல்ரெடி பார்க்கிங் ஃபுல்னு ஆன்லைனில் பார்த்தோம். ஸோ ரிஸ்க் எதுவும் எடுக்க வேணான்னு நியர்பை பிளேசஸ்லேயே பார்க்கிங் ஸ்லாட் புக் பண்ணிட்டோம். எங்களோட பார்க்கிங்கில் வந்து பார்க் பண்ணியாச்சு. இப்போ செனட்டரியல் பார்க்குக்கோ இல்லை ஃபெரி வீலுக்கோ வந்து நடந்தே போகிறோம். எவ்வளோ மைல்ஸ் இருக்குது? 0.3 மைல்ஸில் நடந்து போனால் நம்மளோட ஃபெரி வீல் வந்துடும். ஸோ அடுத்தது ஃபெரி வீலில் மீட் பண்ணலாம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தீங்களா, இது வந்து ஆல் ஓவர் த சிட்டி மெயின் ஸ்பாட்ஸில் வச்சுருப்பாங்க. நீங்கள் வாக்கிங் ப்ரிஃபர் பண்ணலை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி இந்த ஸ்கூட்டரில் கூட நீங்கள் போகலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்டிகுலர் ஸ்பாட்டில் தான் திருப்பி எடுத்துன்னு வந்து வைக்கணும் அப்படின்ற கான்செப்டும் இது கிடையாது. இதை நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோ தெரியுது பார்த்தீங்களா ஃபெரி வீல். ஆன்லைனில் 9 to 10 PM போட்டிருந்தது. அதை நம்பி நாங்களும் இங்கே வந்துட்டோம். கடைசியில் பார்த்தா 10:30 ஆகுதுங்க. டெஸ்டிங் ப்ராசஸ் மட்டும்தான் போயிட்டு இருந்தது. ஸோ எங்கே நெக்ஸ்ட் சைட் சீயிங் பிளேசஸை மிஸ் பண்ணிடுவோமோன்னு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் எங்களுக்கு அதில் வருத்தமும் எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்காகோலேயே நாங்கள் வந்து ஸ்கை வியூ வந்து பார்த்தாச்சு ஃபெரி வீலில் போய். பட் சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல, இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா அட்லாண்டா வரீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளானிங்கை வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎஸ் டிலைட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் செனட்டரியல் பார்க். ஒலிம்பிக் சிம்பிள் பார்த்தீங்களா, இது ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கே ஒலிம்பிக் நடந்ததோட ரிமெம்பரன்ஸாக இங்கே வந்து ஒலிம்பிக் சிம்பிள் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன இடம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்க மறந்துடாதீங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். டோட்டலாக
3 சைட் சீயிங் பிளேஸஸை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பிளேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட். மீதி ரெண்டுத்தையும் வந்து வீடியோவோட கடைசியில் என்னென்ன பிளேசஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு இந்த சென்டினென்டல் பார்க் பார்க்கும்போது நம்ம சென்னையில் அண்ணா நகர் டவர் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அங்கே மாதிரியே வந்து இந்த பார்க்குக்கும் என்ட்ரி ஃபீ எதுவும் இல்லை. பட் மற்ற அட்ராக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம போகிற எல்லா சைட்ஸ்க்குமே என்ட்ரி ஃபீயோ இல்லை என்ட்ரி டிக்கெட்டோ ஏதாவது ஒரு சார்ஜ் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஒரு சைட்க்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. பட் அதை எல்லாமே நம்ம சம் அப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சிட்டி பாஸ் எடுத்துட்டோம். இந்த சிட்டி பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது என்ன சிட்டி பாஸ் கான்செப்ட் அப்படின்னா, இதில் வந்து ஒரு செட் ஆஃப் பிளேசஸ் அண்ட் ஸ்பாட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து சார்ஜஸோட தான் இருக்கிற ஸ்பாட்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே அவங்க என்ட்ரி ஃபீலையோ இல்லை என்ட்ரி டிக்கெட்லேயோ சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டை விட கன்செஷன் ரேட்டில் இந்த சிட்டி பாஸில் வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 7 to 8 பிளேசஸ் இந்த சிட்டி பாஸில் இருக்குது அப்படின்னா, அந்த சிட்டி பாஸ்க்கு ஒரு டோட்டல் அமௌண்ட் ஒன்று வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அதை பே பண்ணி உங்களோட நேமில் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இதை வந்து பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்குள்ளேயோ இல்லை டைம் டியூரேஷனுக்குள்ளேயோ நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோ தெரியுதா, நம்மளோட நெக்ஸ்ட் 2 ஸ்பாட்ஸ் கொக்கோ-கோலா ஃபேக்ட்ரி அண்ட் அக்வேரியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 டேஸில் வந்து அந்த சிட்டி பாஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3 டேஸில் அதில் ஒரு 10 ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 10 ஸ்பாட்ஸை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். சப்போஸ் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும். பட் நாங்கள் வாங்கின பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்குள்ளே வந்து எங்களோட பாஸ் வந்து முடிஞ்சிடுற மாதிரி தான். பட் எங்களோட அட்லாண்டா ட்ரிப்பே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஆஃப் 3 டேஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் 3 டேஸ்லேயே வந்து எங்களோட சிட்டி பாஸில் இருந்த மோஸ்ட் ஆஃப் த அட்ராக்ஷன்ஸை வந்து நாங்கள் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். For further updates, do wait for our next video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் to DS Delights.